குழந்தைங்களா, உங்களுக்கு பாட்டி ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க. நம்ம ஊரில் கேரளா சைடு இருக்குல்ல, அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு நீளமாக ஒரு மலைத்தொடர் இருக்குது. அந்த மலையில் இது பழங்காலத்தில் தனித்தனி ஊராக இருந்தது. நிறைய ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, சிற்றரசர்கள்னு பேர் அவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல ராஜா. அவருக்கு ஒரு குழந்தை வேலன்னு பேர் வச்சு, அவன் நல்லா அழகாக இருப்பான். அவருக்கு இன்னொரு ராணி இருக்காங்க. வேலன் பட்டத்து ராணியோட பையன். இந்த ராஜாவோட இளைய ராணி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கும்போதே மகாவிஷ்ணு மாதிரி, கிருஷ்ணன் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு கண் ரெண்டும் பூனை கண்ணுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீல கலரில் கண்ணுக்கு மேலே கரெக்டாக வலது பக்கம் புருவத்துக்கு மேலே ஒரு மச்சம், அழகாக கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய சைஸ், ஒரு மிளகு சைஸுக்கு மச்சம். அது அந்த குழந்தை சிரிக்கும்போது அந்த மச்சமும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் சூட்டு விழா வைக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஜோசியர் அவரை கூட்டின்னு வராங்க. அவர் அந்த குழந்தையை பார்த்துட்டு, அது ரொம்ப நல்ல நேரத்தில் பிறந்திருக்கு அந்த குழந்தை, இவன் ரொம்ப ராசியான குழந்தை, இவன் தான் நாளைக்கு இந்த நாட்டுக்கு ராஜாவாக வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா முன்னாடியே ஒரு குழந்தை வேலன் இருக்கானே அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த ஜோசியர் சொல்கிறாரு, இல்லை, இவன் தான் இந்த ராஜ்யத்தை ஆளுவான், இந்த நாட்டுக்கு இவன் தான் ராஜாவாக வருவான், அதனால் இவனுக்கு வீரன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் அது சந்தோஷமாக வருத்தமானே சொல்ல தெரியல. ஆனால் எல்லோரும் வருத்தப்படுறாங்க. அப்போது அந்த ஊர் பட்டத்து ராணி இருக்காங்கள்ல, அவங்களுக்கு பொறாமை வந்துடுறது. அடடா, நம்ம குழந்தை ராஜா ஆகாமல் இளையராணியோட குழந்தை போய் ராஜா ஆகிடுவானே, அவனை ஏதாவது செஞ்சிடணும், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்க யார்கிட்டையோ அவனுக்கு வேண்டிய ஆளுங்கக்கிட்டெல்லாம் அதை பற்றி பேசின்னு இருக்கிறார். அது இளையராணிக்கு காதுக்கு வந்துடுது. இவங்க இந்த மாதிரி அந்த குழந்தைய ஏதோ பண்ண போகிறாங்க, கொலை பண்ணாலும் பண்ணிவிடுவாங்கன்ட்டு பயந்து அந்த ராணி என்ன பண்ணுறாங்க, தன்னோட தம்பி ரொம்ப தூரத்தில் இருக்கான், அவனை வரவழைச்சு அவங்கிட்ட இந்த குழந்தைய கொடுத்து, நீ எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாற்று, இங்கே இருந்தால் இவனுக்கு ஆபத்து அப்படின்ட்டு சின்ன குழந்தைக்கு நிறைய நகையெல்லாம் போட்டு பவுன் எல்லாம் கொடுத்து அவனை தூக்கி கொடுத்துட்றாங்க. அந்த மாமாவும் அந்த குழந்தைய எடுத்துட்டு வெளியில் போயிடுறாரு, வெளியூருக்கு போகிறாரு. அங்கே கடற்கரை பக்கத்துலேருந்து கப்பலில் தான் அந்த காலத்துலலாம் போவாங்க. அந்த மாதிரி அவர் கப்பலில் ஏறி ரொம்ப தூரம் பயணம் போயிடுறாரு. இந்த கப்பலில் மிளகு, மசாலா சாமான்லாம் இருக்குல்ல, பட்டை, லவங்கம், இதெல்லாம் ஏற்றின்னு போகிற கப்பல் அது. அது எடுத்துன்னு போய் அவங்கெல்லாம் வியாபாரம் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கப்பலில் இந்த குழந்தையும் தூக்கிட்டு அந்த மாமா போயிடுறாரு. போயின்னு இருக்கும்போது கொஞ்சம் தூரம், பாதி தூரம் போகிறதுக்குள்ளே பெரிய புயல் அடித்து திக்கு திசை தெரியவே இல்லை. அந்த கப்பல் எங்கெங்கேயோ சுற்றி தடுமாறி கடல் பக்கத்தில், கரை பக்கத்தில் பாறை இருக்கும்ல, அந்த பாறையில் மோதி அப்படியே கீழே விழுந்துடுறது, மூழ்கிடுறது. அந்த மாமா அந்த குழந்தைய இறுக்கி நெஞ்சோடு கட்டி பிடிச்சின்னு இருக்காரு. ஒரு துணி போட்டு கட்டின்னு தான் நீச்சல் அடித்து வருவார். அவர் கரையை அடையிறதுக்குள்ளே அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் அந்த மாமா அப்படியே விழுந்து செத்து விடுவார் பாவம். அந்த குழந்தை தனியாக அனாதையாக நிற்கும். அப்போது
அந்த பக்கமாக நிறைய பேர் வராங்க. இவங்க இந்த மாதிரி கப்பல் மூழ்கி இருக்குன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விழுந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக நிறைய காப்பாற்றுறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒரு சில பேர் பார்த்துட்டு இந்த மாமா அவர் பக்கத்துலேயே இந்த குழந்தை இருக்கலாம் சரின்ட்டு இந்த குழந்தைய மட்டும் அந்த மாமா செத்து போயிட்டான்னு அவரை உடம்ப அடக்கம் பண்ணிவிட்டு நிறைய பணம்லாம் நகையெல்லாம் இருந்ததெல்லாம் கப்பல்லையே வச்சுட்டு வந்துடுவார் அந்த மாமா. அதனால் இந்த குழந்தை பாவம் அனாதையாக இருக்குன்ட்டு அதை எடுத்துன்னு போயிடுவாங்க ஒரு கும்பல். இதோட அடுத்த பாகம் நாளைக்கு பார்க்கலாமா?